வணக்கம் அன்பு மாணவர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் என்னென்னா கிரகங்களோட உச்ச வீடுகள் நீச வீடுகள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போது உச்ச வீடுனா என்ன அப்படின்னா, ஜோதிடத்தில் ஒரு கிரகம் மிக அதிக ஆற்றலோட ஒரு முழு பலத்தோட இயங்குகிற ராசி அந்த கிரகத்தோட உச்ச வீடு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த நிலையில் அந்த கிரகம் ஜாதகருக்கு அதிக நன்மைகளை தருது. எப்படின்னா, வானத்தில் பூமிக்கு அருகில் ஒரு கிரகம் வரும்போது அந்த கிரகம் வர்ற இடத்துல இருக்கிற ராசி மண்டலத்தில் இருக்கிற ராசி அந்த கிரகத்துக்கு உச்ச வீடு அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ராசி உச்ச வீடாக அமையுது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேசம் சூரியனோட உச்ச வீடு, ரிஷபம் சந்திரனோட உச்ச வீடு, மகரம் செவ்வாயோட உச்ச வீடு, கன்னி புதனோட உச்ச வீடு, கடகம் குருவோட உச்ச வீடு, மீனம் சுக்கிரனோட உச்ச வீடு, துலாம் சனியோட உச்ச வீடு. அதே மாதிரி நீச வீடுகள் அப்படின்னு இருக்கு. அதாவது எப்படி ஒரு கிரகம் ஒரு ராசி கட்டத்துக்கு உச்ச வீடு அமையுதோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற 7வது ராசி அந்த கிரகத்தோட நீச வீடு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ சூரியன் மேசத்தில் உச்சமானால் அதுவே துலா ராசியில் நீசமாயிடுது. உச்ச வீடுனா முழு பலத்தோட அந்த கிரகம் இயங்குன்னு சொன்னேன்ல. அதே நீச வீடுனா அந்த கிரகத்துக்கு அந்த வீட்டில் பலமே இருக்காது. அதுக்கு பேர் தான் நீச வீடு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சூரியனுக்கு மேசம் உச்ச வீடாக அமையுது. அதுவே துலாம் நீச வீடாக அமைஞ்சிடுது. அதே மாதிரி துலாமில் எது உச்ச வீடாக அமையுதுன்னு சொன்னேன், சனி கிரகம் சொன்னேன்னா, அதே சனி பகவான் மேசத்தில் நீசம் அடைஞ்சிருவார். அதே மாதிரி ரிஷபம் சந்திரனோட உச்ச வீடு, விருச்சிகம் சந்திரனோட நீச வீடு, செவ்வாய் மகரத்தோட உச்ச வீடு, கடகம் செவ்வாயோட நீச வீடு, புதன் கன்னியோட உச்ச வீடு, மீனம் அதே புதனோட நீச வீடாகிடுது, கடகம் குருவோட உச்ச வீடாக அமையுது, மகரம் குருவோட நீச வீடு அமையுது, மீனம் சுக்கிரனோட உச்ச வீடு அமையுது, அது கன்னியில் நீச வீடாக அமையுது, துலாம் சனியோட நீச உச்ச வீடாக இருக்குது. அதுவே மேசத்தில் நீசமாயிடுது. அதாவது ஒரு கிரகம் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் உச்சம் அடையும், அதுவே 7வது வீட்டில் நீசம் அடையுது. எப்படி அப்படின்னா, இப்போ மேச ராசிக்காரங்களுக்கு அந்த ராசியில் சூரியன் இருக்காரோ இல்லையோ, சூரியன் உச்சமடைகிற ராசின்றதனோட சூரியனோட முழு பலத்தோட அவங்களோட அருள் மேச ராசிக்கு கிடைக்கும். அதே துலா ராசிக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா துலாம் சூரியனோட நீச வீடுன்றதுனால துலாமுக்கு கிடைக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சந்திரன் ரிஷபத்தோட உச்ச வீடுன்றதுனால சந்திரனோட அருள் ரிஷப ராசிக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும், விருச்சிக ராசிக்கு கிடைக்காது. மகரம் செவ்வாயோட உச்ச வீடு, அதனால் செவ்வாய் பகவானோட முழு இது மகரத்துக்கு கிடைக்கும், கடகத்துக்கு கிடைக்காது. இதே மாதிரி தான் ஒவ்வொரு கிரகத்தோட உச்ச வீடு நீச வீடு அப்படின்னு சொல்கிறோம். போன வீடியோவில் நிறையா பேர் நம்ம வீடியோ பார்த்துருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, நிறையா ஷேர் கொடுத்துருக்கீங்க. அதுக்காக நன்றி. இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் நம்ம இதை பார்த்து பாடங்களை புரிஞ்சுக்கோங்க. ஒரு நோட்டு போட்டு கூட எழுதி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.